ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 19 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பசுபதி இங்க சாரதா கிட்ட அந்த ஃபைல் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிடுறாருல. சாரதாக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருமா, நான் சொல்லுவேன், நீ திட்டக்கூடாது, இதே மாதிரியே கேட்கணும். நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன், நீ எதனாச்சும் சொல்லுவேன்னு சொல்லி பயந்துதான் நான் அமைதியா இருந்தேனோடனே, என்னடி சொல்லுடி அப்படின்னோடனே இப்போ காவேரி வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. குமரன் மாமா, நிவின்னு, அப்புறமா விஜய், இவங்க 3 பேருமா சேர்ந்து ராகவ வந்து தூக்கிட்டாங்க, அதனாலதான் பசுபதி கொண்டு வந்து இதெல்லாம் தரணும்னே. அவன் பையனை தூக்கணும், அவன் சும்மாவாடி இருப்பான் அப்படின்னோடனே, அவங்க இப்ப கொஞ்ச நேரத்துல விட்டுருவாங்கம்மா, அதனாலதான் இப்ப அவங்க வீட்டு பத்திரம் நம்ம கைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னோடனே இப்ப சாரதா போய் அதை வந்து அவங்க ஹஸ்பண்ட் போட்டோ முன்னாடி வச்சு சாமி கும்பிடுறாங்க. அப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நேத்து நான் விஜய் தம்பி கிட்ட சொல்லும் போது விஜய் தம்பி வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா கேட்டுட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பத்திரத்தை வாங்கி கையிலே கொடுத்துருச்சு. ஒரே நாள்ல போன நம்ம பத்திரத்தை ஒரே நாள்ல கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அந்த போட்டோ முன்னாடி நின்று பேசிட்டே இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, நைட்டு பசுபதி வந்து அவங்க பையனை தேடி ஒவ்வொரு கார்லயா போய் உட்கார்ந்து தேடுறாரு. ராகவ்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தேடி தேடி அப்படியே அழுறாரு. இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் தூரமா நின்று இவங்க 3 பேருமா பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போனே விஜய் என்ன சொல்றாருன்னா, எனக்கு யாரும் அளவிச்சு பழக்கம்லாம் இல்லை, ஆனா இவன் அழும்போது அதை பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, இவன் என்னெல்லாம் வேலை பார்த்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமா சேர்ந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ பசுபதி இவங்களுக்கு கால் பண்ணும்போது காலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப குமரன் என்ன சொல்றாருன்னா, நீ விஜய் கிட்ட இந்த மாதிரி அந்த போனை தாங்கல, நான் வந்து அவன்கிட்ட பேசுறேன்னொடனே நிவின் சொல்றாரு, அண்ணே நீ அதுக்குன்னா சரிப்பட்டு வர மாட்டேன், சும்மா இரு, நீ பாட்டுக்கு எந்தனாச்சும் உளறிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா 3 பேருமா எந்திரிச்சு வெளியில வந்து நிக்கிறாங்க. ராகவ் வந்து அங்க முட்டி போட்டு அப்படியே இது பண்ணி விட்டுருக்காங்க, கையும் வாயெல்லாம் கட்டி. உடனே பசுபதி வந்து டே அப்படின்னோடனே, உன் பையனை தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இனிமே எதனாச்சும் பண்ணணும்னு நினைச்சா அப்புறம் பாத்துக்கோ, காவிரி வீட்டுக்கு உள்ளவங்களுக்கு நீ எந்த இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறமா பசுபதி வந்து அவங்க பையனை கூட்டிட்டு போறாரு. அப்போ பசுபதி வந்து அவங்க பையன் தோல் மேல கை போட்டுட்டு சொல்றாரு, அவங்க 2 பேரும் நடந்து போகும்போதே அவங்க பையன் கிட்ட, இவனுங்க உன்னை என்னெல்லாம் பண்ணானுங்க, இவனுங்களை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு. இப்ப ராகவும் பசுபதியும் 2 பேருமா நின்று இவங்க 3 பேரையும் திரும்பி நிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் அதே போஸ்ல, அவங்க 3 பேரும் அந்த மாதிரி விஜய் சென்டர்ல நிக்கிறாரு, இவங்க 2 பேரும் சைட்ல நின்று இவங்க 2 பேரும் பசுபதியை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த சீன் சூப்பரா எடுத்திருக்காங்க. 3 பேருமா அந்த மாதிரி நின்று சூப்பரா போஸ் கொடுக்குறாங்க. இப்ப இவங்க கிளம்பிடுறாங்க. எங்க வீட்டுல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கங்கா வந்து காவேரி கிட்ட, ஏண்டி இங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, நீ இப்படி கூலா உட்காந்துருக்கனோடனே, என்னக்கா அப்படின்னோடனே, என் புருஷன் கிடி அப்படின்னோடனே, வந்துருவா இருக்கானோடனே, வந்துருவாரா இல்லையானோடனே, அதெல்லாம் வந்துருவா இருக்கா அப்படின்னோடனே இப்ப காவேரி வந்து கங்காவோட குழந்தைகிட்ட சொல்றாங்க, இங்க பாருமா, உங்க அம்மா இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க, உங்க அப்பா பத்திரமா கொண்டு வந்து வந்துருவாரு சொல்லணுன்னே இப்ப கங்கா வந்து அதே மாதிரி காவேரி குழந்தைகிட்ட சொல்றாங்க, இங்க பாரு, உங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஏதோ அவங்க இல்லாட்டி இந்த உலகமே இயங்காத மாதிரி ஒரு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நக்கலா பேசுறாங்க. உடனே என்னக்கா நீ இப்படி எல்லாம் பேசுறேன், பின்ன என்னடி செய்ய சொல்ற அப்படி சொல்லிட்டு கங்கா கத்திட்டு போயிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.